ஒரு மரம் விதையாக இருந்தபோது யாரும் அதை பாராட்டவில்லை. அது மண்ணுக்குள் புதைந்திருந்தது. இருள், அழுத்தம், அமைதி. ஆனால் அந்த இருளில்தான் அது வேர் பிடித்தது. இன்று நீயும் அப்படித்தான். யாரும் பாராட்டாத வாழ்க்கை. நீ தினமும் உழைக்கிறாய், யாரும் கைத்தட்டவில்லை. நீ மனதார நம்புகிறாய், யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நீ அமைதியாக அழுகிறாய், யாரும் கேட்கவில்லை. ஒரு உண்மை சொல்கிறேன். கவனிக்காத மனிதர்கள் இருந்தாலும் கவனிக்கும் சக்தி இருக்கிறது. சிவனின் மறைமுக வேலை. லார்ட் சிவா சத்தமாக வரமாட்டார். அவர் அமைதியாக செய்கிறார். புயல் வருவதற்கு முன் காற்று நின்றுவிடும். அதேபோல் உன் வாழ்க்கையில் இப்போது அமைதி என்றால் அது வெறுமை அல்ல, அது திருப்புமுனை, முன்னிலை. அலை எழும்பும்போது அது முதலில் கீழே சென்று வலிமை எடுக்கும். நீ இப்போது கீழே சென்றிருக்கலாம், அது வீழ்ச்சி இல்லை, அது வேகம் எடுக்கிற தருணம். இரவு இல்லாமல் விடியல் இல்லை. இன்று உன் வாழ்க்கை இரவு போல இருந்தால் அது சூரியன் வரப்போகிற அறிகுறி. சிவன் தாமதிக்கலாம், ஆனால் தவறமாட்டார். உன்னை விட்டு சென்றவர்கள் உன் மதிப்பை அறியவில்லை. உன்னை இகழ்ந்தவர்கள் உன் நாளைய உயரத்தை காணவில்லை. ஆனால் சிவன், அவர் உன் கண்ணீரை எண்ணுகிறார், உன் முயற்சியை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் இதயத்தை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் நீ அமைதியாக சிரிப்பாய். அந்த சிரிப்பு இன்று நீ அழுத ஒவ்வொரு இரவிற்கும் பதிலாகும். உறுதி தருணம். இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அவசரப்படாதே, ஒப்பிடாதே, உடைந்து விடாதே. நம்பிக்கையை பிடித்துக்கொள். அமைதியில் வளர்கிறாய் என்று நினை. இந்த உரை உன் மனதை தொட்டிருந்தால் ஒரு வார்த்தை எழுது. அமைதியில் நான் வளர்கிறேன். இந்த காணொளியை மனச்சோர்வில் இருக்கும் ஒருவருக்கு பகிர். நாளை உன் வாழ்க்கையின் மறுபக்கம் பற்றி பேசுவோம். ஓம் நம சிவாய.